Hello friends, this is your Dr. Jagannathan. Today we are going to continue our discussion on Know Your Heart. So far we have discussed about 5 topics. Today we are going to take up the 6th topic. This is going to be a different topic. Here today we are going to discuss how to live with a cardiac problem, that is living with cardiovascular disease. So, people who have or already who had a cardiac problem and recovered from the problem, they are continuing their treatment. There is another group of people who never had a cardiac problem and they are expected to have a cardiac problem because of certain reasons. For example, family history, their habits, their lifestyle. These things may point out one day or the other they may have a cardiac problem. So there are different types of people who are expected to have a cardiac problem, or people who recently had a cardiac problem, or people who had a cardiac problem, recovered from the cardiac problem. All these people are expected to live a full life. Everybody wants to live a full life. So how to live a full life with your cardiac problem? That is the topic we are going to discuss today. Now I will switch over to Tamil. இப்போ இருதய நோயுடன் வாழும் வாழ்க்கை முறை அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ராப்ளம் ஹார்ட்டில் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் தவிர்க்க முடியாதது. ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெக்கவர் ஆகிடுறோம். இப்போ ரெக்கவர் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை முறை எப்படி அமைச்சிக்கணும், அதில் என்ன எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி நமக்கு மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக்னு வச்சுக்கோங்க. நான் இது நம்ம இன்றைக்கி பேச போகிறது ஹார்ட் அட்டாக் பற்றி மட்டும் இல்லை, எல்லா விதமான இருதய நோய்கள் பற்றி பேச போகிறோம். எந்த நோயாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவோம். ஹார்ட் அட்டாக் ஃபஸ்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரெக்கவர் ஆகிடுறாங்க, கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுறாங்க. பட் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், இந்த வியாதியோடு எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, இதை செய்யாதுன்னு. இந்த முறைகளை இதில் என்ன நம்ம பேச போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு தடவை வியாதி வந்துட்டு அப்படிங்கிறதுனால நம்ம வாழ்க்கையை அதோட கெட்டு போச்சோன்னா நிச்சயமாக அது கிடையாது. ஒரு தடவை வியாதி வந்ததுனால நம்ம முறையான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம செட்டப் பண்ணிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணுன்னு சொன்னால் யூ கேன் ஹிவ் எ ஃபுல் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள் 90 இயர்ஸோ 95 இயர்ஸ் கூட நீங்கள் ஃபுல்லாக வாழ முடியும். ஒன்று. ரெண்டாவது, 90 வயசு வாழ்கிறது பெருசு இல்லைங்க. ஆனால் மரக்கட்டை மாதிரி சாமியார் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் வாழ முடியாது. யூ வில் லிவ் எ மீனிங்ஃபுல் லைஃப். நம்ம வாழ்கிறது அதில் ஒரு அர்த்தம் இல்லை வாழ்க்கையாக இருக்கணும். இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா இதை பண்ணாத, அதை பண்ணாத, எதை பண்ணாத, மரக்கட்டை மாதிரி உட்காந்துருன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம் இல்லையா? இல்லை, எந்த வியாதியுமே எங்களுக்கு ஃபஸ்ட்டு டீச்சிங்கே என்னென்னா, த எய்ம் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் நாட் ஒன்லி டு க்யூர் த டிசீஸ். ஆஃப்டர் க்யூரிங் த டிசீஸ் த பேஷண்ட் ஷுட் ஹேவ் ஏ மீனிங்ஃபுல் லைஃப். அதை விட்டுட்டு ஒருத்தனுக்கு ஒரு பேஷண்ட் ஒரு ப்ராப்ளத்தில் வரான், அவனுக்கு எல்லாத்தையும் கட்ரைட் பண்ணி மரக்கட்டை மாதிரி அவனை கோமாவில் படுக்க வச்சுட்டு பிரெயின் டெத் மாதிரி 20 வருஷம் மரக்கட்டை மாதிரி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஹி வில் பி ஏ ஸ்ட்ரெயின் டு ஹிம்செல்ஃப், ஸ்ட்ரெயின் டு த ஃபேமிலி, இல்லையா? அது வாழ்க்கையே கிடையாது. நம்ம ஒரு நிலையான ஒரு அர்த்தம் உள்ளவர், அதாவது மீனிங்ஃபுல் லைஃப் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கினுடைய பர்பஸே. இப்போ லிவிங் வித் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் கேன் பி ரொம்ப ஒரு சேலஞ்சாக இருக்கும். நம்ம சரி, நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வாழ்க்கை முறை நம்ம நார்மலாக வாழ முடியும்னா வாழ முடியும். ஆனால் சில மாறுபாடுகளை, சில மாற்றங்களை நாம் எதிர்கொள்ள தான் வேணும். அதனால் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு முக்கியமாக வேண்டியது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸுங்க, வாழ்க்கை முறை மாற்றம். அதுதான் முதல் படி. நிறைய சொல்ல போகிறோன்னா அதில் முதல் படி வாழ்க்கை முறை மாற்றம் தான். அப்புறம் ரெண்டாவது சப்போர்ட்டிவ் கேர் கிவிங். இது இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொன்னால் அவங்க நம்ம பார்த்துக்கிற மற்றவங்களும் இருக்குங்க இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், கேர் கிவிங்காக இருக்கணும். அவங்க மேலே நம்ம கருணையை காட்ட வேண்டும். கேர் கிவிங்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா ஒரு பேஷண்ட், ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டு கொஞ்சம் டிசேபிள் ஆகிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்க மேனேஜ் பண்ணுறதோட
கூடி இருக்கவங்களும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் இந்த ஹெல்த்து வந்து ப்ரோஆக்டிவ் ஹெல்த்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் முடங்கி விடக்கூடாது. எனக்கு ஹார்ட்டில் வந்துருச்சு, ப்ராப்ளம் வந்துருச்சு, அதனால் நான் வந்து இனிமேல் முடங்கி போயிடுவேன் அப்படின்னு இந்த முடக்கம் வந்துடக்கூடாது. அது வந்து ப்ரோஆக்டிவ் ஹெல்த்தாக இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரிலாம் வாழ்க்கை முறை ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த ஜனங்கள் ஹார்ட்டில் ப்ராப்ளம் உள்ள ஜனங்கள் ஒரு கம்ப்ளீட்டு வாழ்க்கை வாழ முடியும். லீட் எ ஃபுல்ஃபில்லிங் அண்ட் ஹார்ட் ஹெல்த்தி லைஃப். அப்படியே ஃபுல்ஃபில்லிங் அண்ட் ஹார்ட்டி ஹெல்த்தி லைஃப். இல்லை முக்கியமாக செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ ரொட்டீனாக இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுருங்க. முதல்ல வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடுச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்கலாம், வால்வர் ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம், கார்டியோமயோபதி இருக்கலாம். நம்ம இதெல்லாம் நம்ம முதலே பார்த்துட்டோம். என்னென்ன வியாதிகள்லாம் வரலான்னு பார்த்துட்டோம். இல்லை அரித்மியாஸ் வரலாம், ஹார்ட் பிளாக் வரலாம். இவ்வளோ எது வந்தாலும் நம்ம வந்து ஒரு ரொட்டீன் மெடிக்கல் கேர் வேணும். ரொட்டீன் மெடிக்கல் கேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ மஸ்ட் கீப் யுவர் அப்பாயின்மெண்ட் பர்ஃபெக்ட். நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபிசிஷியனோ அல்ல கார்டியாலஜிஸ்ட்டோ யார்கிட்ட நீங்கள் போகிறீங்களோ அவங்களுடைய அட்வைஸு கேட்கணும். உங்கள் ரொட்டீனை நீங்கள் கரெக்டாக கீப்பப் பண்ணணும். எப்பப்பெல்லாம் வரணும்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் போகணும். அப்புறம் அந்த டெஸ்ட் பண்ணணும். என்னென்ன பிபி எடுக்கணும், ப்ளட் டெஸ்ட் பண்ணணும், இசிஜி எடுக்கணும். இது 3 மஸ்ட். அதுக்கப்புறம் இஃப் நெசசரி கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணணும், எக்கோ கார்டியோகிராம் பண்ணலாம். இதெல்லாம் டிபெண்டிங் அப்பான் தி ஸ்டேட்டஸ். இதை வந்து நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட்டை ப்ராப்பராக வச்சுக்கணும். உங்களுடைய தேவையான இந்த டெஸ்ட்டெல்லாம் ப்ராப்பராக பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணின்னு சொன்னாக்கா உங்கள் டாக்டர் வந்து உங்களுடைய ஹெல்த் கேரை வந்து மானிட்டர் பண்ண முடியும். ப்ராப்பராக மானிட்டர் பண்ணினா நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. நல்லா இருக்கீங்க, யூ ஆர் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பின்னு சொல்லுவாங்க. நல்லா இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன கரெக்டிவ் மெஷர்ஸ் அதை பண்ணுவாங்க. இப்போது இன்னும் பேடாக ஆகிடுச்சின்னு சொன்னால் இதனால் வேறு காம்ப்ளிகேஷன் வரணும். இல்லை இதனால் இப்போ லங்ஸில் ப்ராப்ளம் வந்தால் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்தால் லங்ஸுக்கும் பாதிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளங்களை அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். அவங்க பார்த்து அதற்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியும். அதனால் ரொட்டீன் மெடிக்கல் கேர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு வரணும்னு சொன்னால் நீ அதை பர்ஃபெக்டாக கீப்பப் பண்ணணும். போய்ட்டு அந்த லேப் டெஸ்ட் பண்ணிக்கணும், பிபி எடுக்கணும், இசிஜி எடுத்துக்கணும், இஃப் நெசசரி எக்கோ எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அது எல்லாத்தையும் டாக்டருடைய அட்வைஸை நீங்கள் ப்ராப்பராக கேட்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியங்க. நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு நம்பர்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இல்லை நம்முடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்பராக தான் இருக்கும். பிபினா நம்பர் தான், கொலஸ்ட்ரால்னால் நம்பர் தான், சுகர்னால் நம்பர் தான், பல்ஸ்னால் நம்பர் தான், அப்புறம் லங்ஸ் ரெஸ்பிரேஷனாக நம்பர் தான். எல்லாம் நம்பர் இருக்கு இல்லையா? இப்போ பிபின்னா என்ன 120/80 சொல்கிறோம். இந்த ப்ளட் ப்ரெஷர் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். நம்ம ஏஜுக்கு நம்முடைய இதுக்கு இப்போ சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து 120 90க்கு இருக்கணும். டயஸ்டாலிக் ப்ரெஷர்னால் 80 ஒரு 60 இருக்கணும். இதுதான் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ளட் ப்ரெஷர் தான் அந்த நம்பர். அப்புறம் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். வந்து முக்கியமான விஷயங்கள். இந்த கொலஸ்ட்ராலை பற்றி ஒரு தனி டாப்பிக்கை நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இன்னொரு தடவை பேச போகிறோம். கொலஸ்ட்ரால் வந்து முக்கியமான LDL HDL இந்த 2 ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ், இது 3 தான் இருக்குது. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது நான் HDL கொலஸ்ட்ரால்னு ஒன்று வந்திருக்குங்க. அது ஒரு உள்ள கால்குலேஷன் தான், எல்லாம் நம்பர்ஸ் தான். இதை வந்து நம்ம ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் HDL கொலஸ்ட்ரால் லெவல் ஷுட் பி பிலோ 130. அது 100 இருந்தால் வெரி குட். இது மாதிரி HDL கொலஸ்ட்ரால் வந்து 40 to 35 to 50 இருக்கணும். LDL கொலஸ்ட்ரால் நார்மல் பீப்புளுக்கு 100 to 130. உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது 70 to 100 தான் இருக்கணும். அப்படிங்க அது முக்கியமான விஷயம். ப்ளட் சுகர் வந்து ஃபாஸ்டிங் ஷுட் பி 100 or less than 100. போஸ்ட் பாண்டியல் வந்து ஒரு ரேண்டமாக எடுத்திங்கன்னா ஷுட் பி அரௌண்ட் 140. இதுதான் இந்த ப்ளட் சுகர் லெவல். அப்புறம் பல்ஸ் வந்து 60 to 90, இதுதான் நார்மல். இதுக்குள்ளே அந்த பல்ஸு மேலே போனால் டக்கி கடியாங்கிறோம், கீழே போனால் பிராடி கடியாங்கிறோம். அது வராமல் பார்த்துக்கணும். அப்புறம் லங்கு ஹெல்த் வந்து எது காட்டுறதுனா மூச்சுத்திணறல் வந்ததுனாலே உங்கள் இருதயத்தினால் உங்களுடைய இருதயத்தின் கோளாறு காரணமாக உங்கள் நுரையீரலுடைய செயல்பாடுகள் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து அது வந்து லங்ஸில் உங்களுக்கு தெரியும். அதனால் லங்ஸை நீங்கள் கிளியராக வச்சுக்கணும். அப்புறம் ப்ராப்பரான மெடிசன், ப்ராப்பரான டயட்டு, அப்புறம் ப்ராப்பரான எக்ஸசைஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாலே நம்முடைய கார்டியாக் ஹெல்த் நார்மலாக இருக்கும். நம்ம போஸ்ட் இன்ஃபாக்ஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் கூட, ஃபஸ்ட் அட்டாக் வந்தாலும் கூட தான், ஈவன் செகண்ட் டைம் அட்டாக் வந்திருந்தால் கூட இதையெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுருந்தீங்கனாக்கா உங்களுடைய ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்கும். அப்புறம் அடுத்தபடியாக வந்து இப்போ நமக்கு ஹார்ட் அட்டாக்காக வந்துருச்சு, ஒரு ஃபெயிலியர் இருந்து ரொம்ப ரெக்கவர் ஆகிட்டோம், இல்லை ஒரு அரித்மியா இருந்துச்சு, துடிப்பில் வேறுபாடு இருந்துச்சு, ரெக்கவர் ஆகிட்டோன்னு சொன்னாலும் இதை வந்து
இதுக்கப்புறம் நமக்கு திருப்பி இதெல்லாம் வராமல் இருக்கிறது ரீஹேபிலிட்டேஷன் அப்படின்னு பேருது. ரீஹேபிலிட்டேஷனாக புனர்வாழ்வு. புனர்வாழ்வுன்னு நம்ம நிறையா புனர்வாழ்வு ரீஹேபிலிட்டேஷன் சென்டர்லாம் இருக்கு இல்லையா, அது ஜனங்கள் வாழ்க்கை முறைக்கு. இது வந்து கார்டியாக் ரீஹேபிலிட்டேஷன் அப்படின்னா நம்முடைய இருதயத்தினுடைய அதுக்கு புனர்வாழ்வு கொடுக்கறது. அது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கனாக்கா, நீங்கள் வந்து இருதய நோய் இருந்துனாக்கா உங்களுக்கு அவசியம் இந்த கார்டியாக் ரீஹேபிலிட்டேஷன் புனர்வாழ்வு ரொம்ப ரொம்ப அவசியமாகும். அப்போ வந்து நீங்கள் வந்து இதில் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரீஹேபிலிட்டேஷன் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம் எக்ஸசைஸ். இப்போ எக்ஸசைஸுங்கிறது வெரி வைட்டல்னு நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தவங்க எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். அது டிபெண்டிங் அப்பான் யுவர் கார்டியாக் ஸ்டேட்டஸ். அது வந்து உங்கள் ஃபிசிஷியன் தான் டிசைட் பண்ணுவார். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் 20 மினிட்ஸ் ஸ்லோ வாக் பண்ணுங்கள், வாக்லி 5 days பண்ணுங்கள். அது பொண்ணு வந்து நீங்கள் வந்து ஐசோடானிக் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு எல்லா எக்ஸசைஸ் நம்ம பல முறை பேசியிருக்கோம். உங்கள் டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து யூஸ்வலி சூப்பர்வைஸ்டாக இருக்கணும். நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா ப்ரிஃபரபிளி டேக் சம்படி வித் யூ. அது ஒன்றாச்சா. அப்புறம் எஜுகேஷன் அபவுட் ஹார்ட் இன்க்ளூடிங் நியூட்ரிஷனல் கைடன்ஸ். சாப்பாட்டில் நீங்கள் என்னென்ன இருக்கணும், எது சேர்க்கக்கூடாது, கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது, சால்ட் இருக்கக்கூடாது, சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து நியூட்ரிஷனல். அப்புறம் இமோஷனல் சப்போர்ட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு இமோஷனலி டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. அவங்க வந்து ஒரே அன்சேஃபாக இருப்பாங்க, வாழ்க்கையில் விரக்தி வந்துடும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தாக்கா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இன்னும் உங்கள் ஹார்ட் ஹெல்த்தை வந்து மோசம் பண்ணும். அப்புறம் வந்து டயட் அண்ட் நியூட்ரிஷன். டயட் வந்து ஹெல்த்தி டயட், கார்டியக் ஹெல்த்தி டயட் நீங்கள் சாப்பிட்ணுங்க. ஹார்ட் ஹெல்த்தி டயட் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக சாப்பிட்டீங்கன்னா அது வந்து யூ ஹாவ் ஏ குட் ஹார்ட். இது வந்து பேலன்ஸ்டு டயட். இதை நம்மளே பார்த்துருக்கோங்க. இந்த நியூட்ரியன்ஸில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் டயட்டில் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும். நம்ம அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை இப்போ சொல்கிறதுக்கு. அதுக்கு என்னென்ன பண்ணணும்னா ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கணும், ஹோல் கிரெயின்ஸ் முழு தானியங்கள் இருக்கு இல்லையா, அதாவது இந்த அன்பாலிஷ்டு ரைஸு, இந்த வீட் அன்பாலிஷ்டு வீட், இதெல்லாம் ஹோல் கிரெயின்ஸ். அப்புறம் லீன் ப்ரோட்டீன். நீங்கள் வந்து ப்ரோட்டீன் வந்து வெஜிடபிள் இப்போ நான் வெஜிடேரியனாக இருந்தால் யூ கேன் டேக் ஒன்லி ஒயிட் மீட், நோ ரெட் மீட். ரெட் மீட் எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் ஹெல்த்தி ஃபேட் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட் தான் ஹெல்த்தி ஃபேட். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டோ ட்ரான்ஸ் ஃபேட்டோ இதெல்லாம் அன்ஹெல்த்தி, அதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் வந்து உங்கள் ஃபுட்டில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் வந்து சோடியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்க. சோடியம் இஸ் அ கல்ப்ரிட் ஃபார் ஹைப்பர் டென்ஷன். நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஹைப்பர் டென்ஷனில் எவ்வளோ ரொம்ப விளக்கமாக ஒரு ஃபுல் டாப்பிக்கே பார்த்துருக்கோம். இந்த சோடியம் எடுத்துக்கிறத நீங்கள் வந்து யூ ஷுட் பி காஷியஸ். எவ்வளோ எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாங்கிறது. அதுதான் சோடியத்தோட வாட்டர் இன்டேக். நம்ம ஃப்ளூயிட் இன்டேக்கும் நமக்கு ஒரு நாளைக்கு 1.5 liters to 2 liters அந்த தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன அந்த ஃபுட்டை வந்து மேனேஜ் பண்ணிங்கன்னா யுவர் ஹார்ட் வில் பி ஹெல்த்தி. அப்புறம் ஆக்டிவிட்டி. நீங்கள் எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு வியாதி வந்துடுச்சுங்கிறதோ சோர்ந்து போய் அப்படியே படுத்துருக்கிறதோ ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதோ அதையே நினச்சி மன அழுத்தத்தோடு இருக்கிறதோ அது மிக 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 கெடுதலானது. அது நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதுக்காக நீங்கள் ஓடணும் ஜாகிங் பண்ணலாம் கிடையாது. ரெகுலராக மூவ்மெண்ட்டில் இருக்கணும். முடிஞ்சால் நீங்கள் ஒரு மாடி ஏறலாம், ரொம்ப ஏறக்கூடாது. கொஞ்சம் நடக்கிறது, கொஞ்சம் வீதியில் ஒரு 4 தடவை இங்கேயும் நடக்கலாம். இதை வந்து நம்ம நார்மலாக பண்ணிகிட்டு இருக்கணும். அப்புறம் வந்து இது வந்து நார்மல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் சொன்னால் ஏரோபிக் எக்ஸசைஸ், அந்த ஐசோடானிக் எக்ஸசைஸ். அது என்ன வாக்கிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங்லாம் முடிஞ்சால் பண்ணலாம், இல்லாட்டி இது பண்ணலாம். வாக்கிங் இஸ் த பெஸ்ட் திங். அதை நீங்கள் பண்ணி ஆகணும். அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் இருக்குங்க. லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் வாழ்க்கை முறையிலுடைய நம்முடைய விருப்பங்கள். இது முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம சாப்பாடு சொல்லிட்டோம், எக்ஸசைஸ் சொல்லிட்டோம். அப்புறம் ஒபீஸாக இருந்தால் வெயிட்டை குறைக்கணும். அப்புறம் தூக்கம். நீங்கள் முறையான தூக்கம் வேணும். 7 to 8 hours தூக்கம் வேணும். அது அதை வந்து சவுண்ட் ஸ்லீப்பாக இருக்கணும். அதாவது அந்த ஸ்லீப் வந்து ஒரு நல்ல தூக்கமாக இருக்கணும். தூக்கத்தில் கனவு வருது, அப்பப்போ எந்திரிக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸ்லீப் அப்னியாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் ஒரு நல்ல தூக்கம் வேணும். அப்புறம் வந்து மன அழுத்தத்தை குறைக்கணும், மன இறுக்கத்தை குறைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க வாழ்க்கை முறையில். அப்புறம் முக்கியமான விஷயம் 2ங்க. ஒன்று ஆல்கஹால், இன்னொன்று ஸ்மோக்கிங் 100% நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் 2வது ஆல்கஹால் மாடரேஷனும் பலமுறை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆல்கஹால் இஸ் காட் சம் அமௌண்ட் ஆஃப் பெனிஃபிஷியல் எஃபெக்ட் ஆன் த ஹார்ட். அது வந்து இட்ஸ் எ வேசோ டைலேட்டர். அதனால் வந்து ஓரளவுக்கு, அதாவது அந்த ஆல்கஹால் வந்து பர்மிஷன் இருக்குங்க. 2 rounds ஆஃப் ஆல்கஹால் பர் டே அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்ஸுக்கு. அது வந்து நீங்கள் வந்து 2 drinksன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அபவுட் 60 ml. நீங்கள் 60 ml அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா இட் பிகம்ஸ் பாய்சன். அது வந்து அதை ஆல்கஹாலை மாடரேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முறை மாற்றங்களை நீங்கள் வெல்லலாம்.
அதுக்கப்புறம் இப்படியான சரி உங்களுக்கு வந்து இப்போ நல்லா இருக்கீங்க. இப்போ ஏதாவது திடீர்னு ப்ராப்ளம் வந்தால் என்னென்ன சைன்ஸ் வரும்? இப்போ நீங்கள் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், லைஃப் ஸ்டைலாம் நல்லா இருக்குது, சாப்பிட்றேன், தூங்குறேன், நல்லா சாப்பிட்றேன், தூங்குறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், எல்லாம் பண்ணால் சில மாற்றங்கள் வந்தால் நம்ம வி ஷுட் பி கேர்ஃபுல். என்னன்னு கேட்டிங்கன்னா, நெஞ்சில் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு இறுக்கம், ஒரு வலி மாதிரி, ஒரு அழுத்தம், அது டிஸ்கம்ஃபர்ட் சொல்லுது. அது இருந்தாலோ அல்லது மூச்சு திணறல், இந்த திடீர்னு மூச்சு திணறல், சும்மா இருக்கும்போதே மூச்சு திணறல், இல்லை கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு திணறலும், அதில் அன்எக்ஸ்பிளைன்டு டிஸ்னியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் அது இருந்தாலோ, அப்புறம் வந்து ஃபெட்டிக், அதாவது சொல்ல முடியாத ஒரு எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்குது அப்படின்னாலோ, அல்லது அன்எக்ஸ்பிளைன்ட் பெயின், அது வந்து நெஞ்சிலையோ கையிலையோ முதுகுலையோ கழுத்துலையோ ஜாலியோ இங்கெல்லாம் ஒரு வலி வந்தால் நீங்கள் உடனே மெடிக்கல் அட்வைஸை சீக் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், நான் ரெக்கவர் ஆகிட்டேன், நான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்ருக்கேன், ட்ரக்ஸ் எல்லாம் ஒழுங்காக தானே சாப்பிட்றேன், இப்படி இருக்கும்போது இதெல்லாம் வருதே, நம்ம இக்னோர் பண்ணாலும் இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஈவன் தோ யூ ஆர் ஆன் ப்ராப்பர் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஈவன் தோ யூ ஆர் ஹேவிங் எக்ஸலண்ட் லைஃப் ஸ்டைல், எகைன் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கவங்களுக்கு அட்டாக் வருது இல்லையா, நல்லா இருக்கவங்க அதே மாதிரி நீங்கள் எல்லா முறைகளையும் படைப்பிடித்தாலும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி இந்த செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட்டோ, மூச்சு திணறலோ, ஃபெட்டிக்கோ அல்லது சொல்ல முடியாத பெயினோ வந்தால் உடனே நீங்கள் மெடிக்கல் எய்டை வந்து நீங்கள் சீக் பண்ணி ஆகணும். டாக்டரை நீங்கள் உடனே கன்சல்ட் பண்ணி ஆகணும், நீங்கள் போகணும். போயிட்டீங்கன்னா தான் வந்து அவங்க வந்து உங்களை எக்ஸாம் பண்ணி அதை வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் மறுபடியும் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை இது அசோசியேட்டடாக வேறு ஏதாவதுனால இந்த ப்ராப்ளம் வருதா, அல்லது வேறு ஏதாவது டெஸ்ட் பண்ணணுமா, இல்லை அட்வான்ஸ்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமாங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அப்போ ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை நம்ம இமீடியட்டாக அதை கட்ரைல் பண்ண முடியும், அதை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ தட் நீங்கள் வந்து யூ வில் நாட் கோ லேண்ட் இன் எ லார்ஜர் ட்ரபிள், இன் எ பிகர் ட்ரபிள். அந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு முக்கியமானது. அப்புறம் வந்து இப்போ இந்த ஹார்ட் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ், இதில் வந்து இம்பேக்ட் நிறையா இருக்குங்க. இப்போ ஹார்ட் டிசீஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நினைக்கிறோம் இது உடம்பு தான் போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, இது ஃபிசிக்கலி வி ஆர் சஃபரிங் பிகாஸ் யுவர் ஹார்ட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங். பட் இருந்தாலும் நம்ம வந்து யூ ஹவ் ஃபவுண்ட் இட் அவுட். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹார்ட் மினிமல் ப்ராப்ளமாக இருந்தால் ஹார்ட் டிசீஸில் வந்து நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் சொல்ல போகிறேன் இன்னொரு தடவை. அதாவது முதல்ல வந்து நான் மெடிக்கல், அதாவது நம்ம வழக்கமாக சொன்ன மாதிரி நான் ஃபார்மகோலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் பின்ன வரப்போகிறோம். அதான் மருந்து இல்லாத வைத்தியம், அப்புறம் மருந்துகள் மட்டுமே. ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னா வெறும் மருந்து, மாத்திரைகள், ஊசி இது மட்டும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட். இன்டர்வென்ஷன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டண்ட் வைக்கிறதோ, இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறதோ, அதுக்கப்புறம் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ண போகிறோம். பட் இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வெறும் மருத்துவ ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கீங்க, நான் இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. இன்டர்வென்ஷன் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம நிறைய 50% ஆஃப் தி கார்டியாக் ப்ராப்ளம் நமக்கு சால்வ் பண்ண முடியும். அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும், இன் டைம் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும், இன் டைம் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். யூ மஸ்ட் லேண்ட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் எ குட் டாக்டர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாருமே டாக்டரை நம்பி தான் போகிறாங்க. நீங்கள் போகிற அந்த டாக்டர் வந்து ரிலையபிள் பர்சனாக இருக்கணும், நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். they should be able to explain you. நீங்கள் போனீங்கன்னா சும்மா வந்தோன்னா ஏதோ ஒரு ஊசியை போடுறோம், ஏதோ ஒன்று பண்ணால் அதை பண்ண ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அது தப்பு, அது சொல்லக்கூடாது. நீங்கள் போனால் சொல்லணும். உங்களுக்கு இது வந்து அதெல்லாம் பழைய காலத்து முறை. இப்போ உள்ள முறையில் நீங்கள் ஒரு கார்டியாக் பேஷண்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க, உங்களுக்கு ஹார்ட்டில் அட்டாக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு இஸ்கீமியா தான் இருக்குது, இல்லை உங்கள் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தா இசிஜி பார்த்தாச்சு, எக்கோ பார்த்தாச்சு, ஈவன் ஆஞ்சியோகிராம் கூட பார்த்துட்டு உங்களுக்கு பிளாக் இருக்குது, இல்லை பிளாக் இல்லை, ஒரு 30% தான் இருக்குது, இதை நம்ம மெடிசன்லேயே க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேஜராக பிளாக் இருக்குன்னா 2 மேஜராக 40 to 50% இருக்குது, 2 வெசல் இருக்குன்னா உங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டண்ட் வைக்கணும். இல்லை உங்களுக்கு 90% பிளாக் இருக்குது, 100% 3 வெசல் இருக்குன்னா இப்போ அடுத்ததான் வந்து இமோஷ்னல் இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு தெரியுங்க. நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கோம், ஒரு 55 வயசில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்துடுது, இன்ஃபாக்ஷன் வந்துடுது. அவருக்கு வந்து மேபி கல்யாணம் ஆகாத பொண்ணு இருக்கலாம், லைஃப்பில் செட்டில் ஆகாத பையன் இருக்கலாம், அவர் வீடு கட்டின லோன் இருக்கலாம், எவ்வளோ இம்பேக்ட் இருக்கலாம். அப்போ இமோஷ்னலாக அவர் எவ்வளோ பிரேக் டவுன் ஆவார்னு பார்த்துங்க. ஸோ தெர் வில் எ வெரி லார்ஜ் இமோஷ்னல் பிரேக் டவுன். அந்த இமோஷ்னல் பிரேக் டவுன் வந்து அதுலேருந்து மீண்டு வரது கஷ்டம். இந்த ஃபிசிக்கல் பிரேக் டவுன் டாக்டர்ஸ் இருக்காங்க, மருந்து இருக்குது, ப்ரொசீஜருக்கு பண்ணிடுவாங்க. பட் இமோஷ்னல் பிரேக் டவுன்லேருந்து மீண்டு வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மன உளைச்சல் இருந்து அது ஒரு பெரிய கஷ்டம். 3வது வந்து ஃபினான்ஷியல் இம்பேக்ட்.
இது வந்து இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நீங்கள் அன்லெஸ் யூ கோ டு த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். ஆனால் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் அட்வான்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லையோ கார்ப்பரேட்லையோ போனீங்கன்னா ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி 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 காஸ்ட்லி. அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஏன்னா இப்போ எல்லாம் கார்ப்பரேட் ஆகிடுச்சு. ட்ரீட்மெண்ட் வந்து கார்ப்பரேட் ஆனதுனால இந்த காஸ்ட்லியாக வந்துடுச்சு. அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து நிறைய இன்ஸ்டியூஷன் பண்ணி வச்சு இப்போ காலேஜெலாம் வச்சுருக்காங்க, இது பண்ணி தே ஹேவ் டு மெயின்டைன் தட். ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இம்பேக்ட் உண்டு பண்ணும். உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் நிறையா இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் ஃபேக்காகலாம் வேறு இருக்குது. அதனால் ஃபினான்ஷியல் இம்பேக்ட் ரொம்ப இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் இம்பேக்டில் நீ வருவதற்கு நீங்கள் உங்களுக்கு சஃபிஷியன்ட் ஃபைனான்ஸ் இருக்கணும், ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்கணும், இல்லை உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா யூ மஸ்ட் கோ டு எ குட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். இப்போ நிறையா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு. நம்ம மெடிக்கல் காலேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அங்கே பைபாஸ்லாம் பண்ணுறாங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே எவ்ரி திங் இஸ் டன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதனால் இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுங்கிறது வென் யூ கோ ஃபார் எ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அதை வந்து நீ பண்ணி ஆகணும். இது இல்லாமல் இன்னும் நிறையா இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இம்பேக்ட்லாம் இருக்குங்க. இதையெல்லாம் நம்ம மீண்டு வர வேண்டும். இதெல்லாம் வந்தால் தான் இப்போ நீங்கள் எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஸ்டண்டிங் பண்ணியாச்சு, பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் கடன் தொல்லையில் இருந்தோ மன உளைச்சல் இருந்து டாக்டர் என்ன பண்ண முடியும் இல்லையா? நீங்கள் வந்து அது உங்களுடைய மன உளைச்சல் இருந்து நீங்கள் தான் மீண்டு வர வேண்டும். உங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்கள் பிள்ளைங்களோ உங்களை ரிலேட்டிவ்ஸோ உங்கள் பிரதர்ஸோ சிப்ளிங்ஸோ யாரோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் போய் உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், இப்போ மெடிக்கல் ஷாப்லேயே போனீங்கன்னா சாதாரண மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் போய் ஒரு மருந்து வாங்குறதுக்கும் இப்போ கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெடிக்கல் ஷாப் அதில் எவ்வளோ சீப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு 30% கிடைக்குது, 70% லெஸ் கிடைக்குது. உங்களுக்கு 10 ரூபாய்க்குள்ள ஒரு மாத்திரையை 30 ரூபாய்க்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நிறைய கிடைக்குது உங்களுக்கு. அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் யூ கேன் கெட் ரிலீவ்ட் ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ். அதனால் நான் சொன்ன முறைகளை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்முடைய ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட்னா உங்களுடைய இது வந்து ஒரு தடவை அட்டாக் வந்தாலோ ஒரு தடவை ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தாலோ அவங்க வந்து they may not be patient lifelong, but they are people who are liable to go in for complications at any time. So there should be, even though they are 100% all right, they should be always under the surveillance and monitoring. அது என்ன பண்ண முடியும்னு சொன்னால் நம்ம தான் பண்ணிக்கணும். உங்களை ஒவ்வொருத்தரையும் டாக்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க போன மாதம் நீ வரலன்னு கூப்பிட மாட்டார். மேபி சம் டாக்டர்ஸ் இருக்காங்க, லிஸ்ட்டு வச்சுட்டு கூப்பிடுவாங்க. நம்ம பிஸியாக டாக்டர்லாம் மறந்துடுவாங்க. ஸோ இட்ஸ் ஒன்லி அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் தான் வந்து டேட்டுக்கு நீங்கள் கன்சல்டேஷன் போகணும். உங்களுடைய ரிப்போர்ட்லாம் செக்கப் உங்கள் ரிப்போர்ட்லாம் ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் பிபி செக் பண்ணணும். சுகர் வந்து நீங்கள் டயபெட்டிக்காக இருந்துச்சிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா டாக்டர் போகும்போதெல்லாம் சுகரை செக் பண்ணணும். கொலஸ்ட்ரால் வந்து மினிமம் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒன்ஸ் இன் மினிமம் 3 to 6 months செக் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இசிஜி ஒரு ஒன்ஸ் இன் 3 months நீங்கள் அவசியம் இசிஜி எடுக்கணும். மேபி ஒன்ஸ் இன் இயர் எக்கோ எடுக்கணும் இல்லையா? அதுக்கு மேலே இந்த லெவலில் வந்து நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ணணும். டாக்டருடைய அட்வைஸை ஃபாலோ பண்ணணும். எந்த ட்ரக்கும் வித்தவுட் டாக்டர்ஸ் கன்சர்ன் அதை மாற்றவோ குறைக்கவோ கூட்டவோ கூடாது. உங்களுடைய டாக்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அவருடைய அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் அதை மாற்றக்கூடாது. அதே மாதிரி உங்களே லைஃப் ஸ்டைல் தான் நல்லா ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் வந்து நான் கண்டதெல்லாம் சாப்பிடுவேன்னு சாப்பிடக்கூடாது. இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டா இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அப்புறம் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, ட்ரான்ஸ் ஃபேட் இருக்குது. அப்புறம் நீங்கள் நான்வெஜ்லாம் நிறையா சாப்பிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குது, ட்ரைக்ளிசரைட் நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரெட் மீட் சாப்பிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு அடுத்த நாள் நீங்கள் ட்ரைக்ளிசரைட் பார்த்தீங்கன்னா 450 இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்டுட்டு ரெட் மீட் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் ட்ரைக்ளிசரைட் பார்த்தா 450 இருக்கும். ஏன்னா இந்த கொலஸ்ட்ரால் வந்து டிரான்சியண்ட்டாக ரைஸ் ஆகும், திடீர்னு ரைஸ் ஆகும். அதனால் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து ஐ வில் நாட் சே நீங்கள் வந்து சாமியார் மாதிரி ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு ஒகேஷனில் லிட்டில் இது நீங்கள் டேஸ்ட் பண்ணலாமே தவிர பட் இதை வந்து இதே ரெகுலராக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா டு போஸ்ட் இன்ஃபாக்ஷன் லைஃப்பில் அல்லது இருதய நோய் வந்த பிறகு வாழ்க்கை முறையை வந்து நம்ம செம்மையாக ஒரு 95 வயசு வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து 2 பேர் கையில் இருக்குது, 3 பேர் கையில் இருக்குங்க. உங்கள் கையில் இருக்குது,
உங்களை சார்ந்தவர்கள் கையில் இருக்குது, இப்போ உங்களுடைய டாக்டர் கையில் இருக்குது. இதில் வந்து 70% உங்கள் கையில் இருக்குது, 70% உங்கள் கையில் தான் இருக்குது. 20% உங்களுடைய பீப்புள், உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் கணவனோ இல்லை உங்கள் குழந்தைகளோ உங்களுக்காக கேர்டேக்கரோ இவங்க கையில் இருக்குது. ஒன்லி 10% தான் டாக்டர் கையில் இருக்குது. ஏன்னா டாக்டர் வந்து உங்களை ஒரு பெரிய இதய நோயிலிருந்து காப்பாற்றி இதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது அவர் கைட் தான் பண்ணுவார், அசஸ் பண்ணுவார், இதனால் தேவைப்பட்ட ஆல்ட்ரேஷன்ஸ் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுவார். இதை வந்து முறையாக கடைபிடிக்க வேண்டியது இது நீங்கள் தான். இது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த போஸ்ட் டிசீஸ் ஹார்ட் வந்து நம்ம நார்மல் ஹார்ட் மாதிரி வச்சுக்கலாம். அதனால் வந்து இதை வந்து நான் இந்த டாபிக் வந்து முதல்ல இப்போ இடையிலே எடுத்துட்டேன். ஏன்னா இன்னும் நம்ம இதில் நிறைய இந்த ஹார்ட் ஹெல்த்தில் நிறையா டாபிக் பேச போகிறோம். இந்த இதுக்கு இன்றைக்கி எடுத்தேன்னு சொன்னீங்கன்னா இதை வந்து நம்ம மனசில் என்றைக்கும் வச்சுக்கணும். இது வந்து இது வந்து முதல்ல ஒரு அட்டாக் வந்துட்டு நீங்கள் அன்கான்ஷியஸாக போயிடுறாங்க, பல்ஸ் இல்லை, பிபி இல்லை, ஒன்றுமே இல்லை, இமீடியட்டாக பண்ண ஐசி கொண்டு போகிறோம், உடனே கேத் லேபுக்கு போகிறோம், கேத் பண்ணுறோம், பைபாஸ் பண்ணுறோம், ஏதோ பண்ணுறோம், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோம், பண்ணி காப்பாற்றிட்டோம். அது வரைக்கும் தான் டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் உங்களை நல்லா போயிட்டு நல்லாக்கி உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி உங்கள் பிபியை நார்மலாக்கி இசிஜி நார்மலாக்கி உங்களுக்கு கொடுத்து வெளியில் உங்களுக்கு அனுப்பிச்சு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனோடு உங்களை அனுப்புகிறாங்க, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனோடு அனுப்புகிறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் ரொட்டீனாக உங்களுடைய செக்கப்பெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் எதுக்கு இந்த டாபிக் எடுத்தேன்னு சொன்னீங்கன்னா, டு லிவிங் வித் ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்லி in our hands, in your hands. So your heart health is in your hands. So இதோட நான் இந்த பதிவை இன்னைக்கு நிறைவு செய்கிறேன். We will meet again on another important topic shortly. Thank you very much. Have a great day. Thank you, Dr. Jagannathan.